இவருடைய பெயர் இது வரைக்கும் எஃப்ஐஆர் அல்ல, விட்னஸ் நம்பர் 82 88 தான் இவர் சேர்க்கப்பட்டிருக்கார். இதே நீங்கள் அந்த ஹைதராபாத்தில் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்துக்கு அந்த வழக்கில் அவர் 11வது அக்யூஸ்டாகவே சேர்க்கப்பட்டிருக்கார். ஸோ இது வரைக்கும் இவர் அக்யூஸ்டாக சேர்க்கலை. ஸோ அதனால அல்லு அர்ஜுன் அந்த புஷ்பா 2 விஷயத்தில், ஆனால் அவர் திடீர்னு வந்ததுனால தான், அது அனௌன்ஸ் பண்ணாமல் வந்ததுனாலங்கிறதுனால அவருடைய வாய்ப்புகள் இன்னும் அதிகம். இது திட்டம் போட்டது. இன்னொன்று, காலையில் 9 மணிக்கு வரேன்னு சொன்னால் முதல்ல கரூருக்கு முன்னாடி ப்ரோக்ராம், ஈரோடு ப்ரோக்ராமுக்கு அவர் இங்கே மெட்ராஸில் ஃப்ளைட் ஏறினதே 9 மணி. இன்னொன்று, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டுக்கிறார். இவர் இதுவும் நம்ம எல்லாரும் போகிற ஃப்ளைட்டில் போய் எக்ஸிக்யூட்டிவில் கூட போகல, இவருக்குன்னு தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு மொத்தம் 70 லட்ச ரூபா இருக்கும். இதில் 2 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, பிஜேபி அவரை தன்னுடைய கூட்டணியில் சேர்க்க வேண்டும், அதற்கு இதையும் ப்ரெஷராக வச்சுக்கிட்டு, இன்னொன்று ஜனநாயகன் ரிலேஷனையும் ப்ரெஷராக வச்சுக்கணுங்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் முன்னால் இருந்த பிளானில் விஜய் தன்னோடு வருவதை விட அவர் ராகுல் காந்தியோடு சேர வேண்டும், காங்கிரஸோடு தனி கூட்டணி அமைக்கணுங்கிறது தான் பிளான். ஏன்னா விஜயோடு வரும் ஓட்டுக்கு, விஜய்க்கு இன்றைக்கி ஒரு 15% குறைந்தபட்சம் வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 20லேருந்து 34 வரை சில சர்வேக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 15%ல் ஒரு 5% நிச்சயமாக மைனாரிட்டி ஓட்டுகள். அவர் இங்கே பிஜேபிக்கு வரார், கூட்டணிக்கு வரார்னா அதில் 80% வராது. ஸோ இவரால் வருவதை விட அதுக்கு காங்கிரஸோட போனால் தான் இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க சிபிஐ என்ற ப்ரொஃபஷனல் ஏஜென்சி தான் செய்யுது. ஸோ இதில் விஜய் தனக்கு என்ன தெரியும், அன்னைக்கு ஏன் ஏற்பட்டது, ஏன்னா அவர் மேலேருந்து இருக்கிறதுலையே அட்வான்டேஜஸ் பொசிஷன் மேலேருந்து அவர் பார்த்துருக்கார். மீதி எல்லாரும் கீழே தான் இருந்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். பட் செக்யூரிட்டியை தவிர மீதி எல்லாமே வேறு லெவலில் தான் பார்த்து, இவர் ஒருத்தர் தான் மேலேருந்து சம்பவத்தை பார்த்துருக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதில் யார் காரணம், ஏன்னா ஆதவர்ஜன் காருக்குள்ளே இருந்ததோ நிர்மல்குமாரோ இருந்தால் தெரிஞ்சிருக்காரு. பட் இவர் மேலேருந்து அட்வான்டேஜஸ் பொசிஷன்லேருந்து பார்த்ததில் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் யார் இது வரைக்கும் இதை பற்றியே பேசலை அப்படிங்கிறாங்க. யாரை கேள்வி கேட்டப்போ அந்த செருப்பு வீசியவர் யாருன்னு இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணல அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக சிசிடிவி ஃபுட்டேஜில் அது இருக்கும். ஸோ அதையெல்லாம் இவரும் தன்னுடைய தரப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. இதில் திமுக, இதில் போலீஸ் தரப்பு எங்கே கோட்டை விட்டது, உள்ளுக்குள்ளே யார் பூந்து இது திட்டமிட்டு இந்த கலவரம் செய்தார்களா, அதை பற்றி விஜயுடைய கருத்து நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வக்கீலுங்க சொல்லி கொடுத்தது, இதையெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இழுத்து மைண்ட் டென்ஷன் கொடுத்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் எடுக்கிறது. ஏன்னா அதுதான் போலீஸுடைய இது. ஏன்னா என்ன தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் மாற்றி கேள்வி கேட்குறப்ப நீங்கள் உடஞ்சிடுவீங்க. அதைத்தான் எதிர்பார்த்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ சிபிஐக்கு வேண்டியது கிடைச்சிருக்கும். ஏன்னா இதை இவர் சொல்கிறத வச்சுட்டு தான் நாளைக்கு அவரை கூப்பிட்டார், செந்தில் பாலாஜியை கூப்பிட்டா, இந்த வீடியோ இருக்குது, அவர் மேலே பார்த்துருக்காரு, எல்லாமே நடந்திருக்குன்னு அவரையும் காரணம் பண்ண முடியாது. மிக நிச்சயமாக இன்றைக்கோ நாளைக்கோ பொங்கல் முடிந்தவுடன் செந்தில் பாலாஜி முதல் நாள் 12 கோடி கலெக்ஷன் எடுத்த பராசக்தி நேற்றுக்கு 3 கோடியாக குறைஞ்சிடுச்சுன்னா கிட்டத்தட்ட விஜயும் இது தள்ளி போகணும்னு பிளான் பண்ணது. பட் அவர் எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவில் பிஜேபி விளையாடுதான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்பாக இருந்தால் கூட மதிய இது பெஞ்சுக்கு போகிறப்ப சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு இது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா நேரடியாக ஆன்லைனில் கேட்டிருக்காருன்னா இது தலையீடு மேலிருந்து வருதுன்னு தெரியுது. ஸோ இதன் மூலமாக கூட்டணியை, அதாவது விஜய் தனியாக நிற்காமல் காங்கிரஸோடு சேரணும், அப்படி இல்லைன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது டெல்லியில் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சென்னை வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து போகும்போது பிளாக் கலர் ட்ரெஸ், வரும்போது ஒயிட் கலர் ட்ரெஸ். இது இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ஓவரால் சுச்சுவேஷனை? இல்லை, நம்பர் 1, கிட்டத்தட்ட தாவேகா என்ற அந்த ஜோசப் விஜய் கட்சியை முடக்குவதற்காக திமுக திட்டமிட்டே இதை செய்ததா கரூரில் அப்படிங்கிற சந்தேகம் ஆரம்பத்திலேயே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இதை காங்கிரஸ் கட்சியில் ராகுலுடைய உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிமணியுடைய தொகுதி தான் கரூர்.
சரி, அன்னைக்கு அவர் அங்கே வருவதாகவே இல்லை. திடீரென ப்ரோக்ராம் மாற்றிக்கிட்டு வந்ததுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி வாரம் செந்தில் பாலாஜி நடத்திய ஒரு மாநாடு. அதில் கூட்டம் காட்டினதை விட நீங்கள் ஜாஸ்தி காட்டணும் என ஜோதிமணி சொல்லி தான் இவர் அங்கே திடீர்னு மாற்றிக்கிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு பின்னால் எல்லாமே பார்க்கணும். அதாவது போலீஸாக இருந்தால், தமிழ்நாடு போலீஸாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எஃப்ஐஆரை போடுவாங்க, கேஸை முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த சிபிஐ என்று சொன்னால் தரோவாக ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதனால இதில் இன்னொரு சின்ன விசேஷம் என்னன்னு சொன்னால், சிபிஐ இது கிட்டத்தட்ட 5வது 6வது நாள்லேயே வந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்குள்ள ரொம்ப லேட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு போலீஸ் எல்லா விவரத்தையும் அழிச்சிருக்கும். இதில் அரியலூரில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட பொழுது அந்த இடத்துக்கு போனால், அந்த மாணவி எங்கே தூக்கில் தொங்குனா அந்த இடத்த சீல் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் நாங்கள் அழிச்சிட்டோம், ஃபோட்டோ வீடியோ கூட எடுக்கலை அப்படின்னு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸ் இந்த மாதிரி செய்யணும். ஏன்னா அந்த தரப்பு அவங்கள காப்பாற்றணும் என்பது ஆளுங்கட்சிக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஆதாரங்கள், பலவித சந்தேகங்கள் இருக்குது. ஒரு பக்கத்தில் எடுத்துக்கிட்டால் ஜோசப் விஜய் அவர்கள் அன்னைக்கு காலையில் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளத்திலெல்லாம் போட்டது, அவர் 12 மணிக்கு மீட்டிங். ஸோ 10:30 11 மணிலேருந்து கூட்டம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்தது சாயந்தரம் 7 மணிக்கு. ஸோ அதில் ஆரம்பித்து அவர் பக்கம் இருக்கிற தப்புகள். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, திமுக அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குழியை தோண்டி வச்சுருந்தது, 2 நாள் கழித்து சிபிஐ வர்றப்ப அதை மூடிட்டாங்க, ஆனால் வீடியோ ஆதாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 தரப்பும். அடுத்தது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவரை சொல்கிறீங்க, ஆனால் அவரை எந்த விசாரணையிலையும் இல்லை அடுத்து பொங்கல் முடிஞ்சு 23ஆம் தேதியோ என்னமோ இவங்க அறிக்கை கொடுக்கணும். அதுக்கு சிபிஐ தள்ளி போச்சு. இவங்க அறிக்கை கொடுக்கணும், சிபிஐ இந்த இவர் தலைமையிலான நீதிபதி தலைமையிலான இது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் பிரகாரம் பார்த்தா அது கொடுக்கணும், இல்லை எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். பட் அதற்கு முன்னால் இது பொங்கல் ஹாலிடேஸ்ங்கிறதுனால இன்னைக்கு நாளைக்கு நோட்டீஸ் போகும். கரூரை சேர்ந்த அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். அவர்தான் காரணம் என்று விஜய் சொன்னதாகவும் அதே மாதிரி இவரும் ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்னா, விஜயுடைய அன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவர் பஸ்ஸில் போகிறப்ப லைட்டை அணைச்சி போட்டு வந்தார். லைட்டை போட்டுட்டு வந்திருந்தா கூட்டம் சேர்ந்துருக்காது, இப்படியெல்லாம் போலீஸ் தரப்பில் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் இதில் அந்த சுவிட்ச் யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் அந்த பஸ்ஸையே போய் சிபிஐ நேரில் எடுத்துகிட்டு போய் அந்த ஊருக்கே எடுத்துகிட்டு போய் அந்த டிரைவரை வச்சுக்கிட்டே ஓட்டி பார்க்க வச்சு எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி போனது எல்லாமே எடுத்திருக்காங்க. ப்ளஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த பஸ்ஸில் இருந்த சிசிடிவி, அது தவிர ட்ரோன்லேயோ இவங்க ஏதாவது எடுத்திருக்காங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே கரூர் சம்பவம் தொடர்பாக நம்ம பார்த்தது. டெல்லியில் என்ன நடந்தது, அந்த சிபிஐ அலுவலகத்தில் என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே அதாவது இப்போ இது வரைக்கும் அவங்க ஒரு 60 விட்னஸை கேட்டிருக்காங்க. போலீஸ் தரப்பு, பொதுமக்கள், இது பார்த்துருக்கிற வீடியோ, இது எல்லாத்தையும் இந்த தரப்பில் ஆதவ் அர்ஜுனா சொன்னது, இவர் அவங்க கட்சியை சேர்ந்த உள்ளூர் பிரமுகர், இவர் நம்ம நிர்மல்குமார், இவங்க சொன்னது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எங்கே கான்ட்ராஸ்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று மாற்றி சொன்னாங்கன்னா அதில் விஜய்கிட்ட இதை எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி, இன்னும் சொல்லப்போனால் இவர் இருந்தப்போ கரூர் போலீஸும் அங்கே இருந்தாங்க, தேவைப்பட்டால் ரெண்டையும் கான்ட்ராஸ்ட் பண்ணுவாங்கலாம் சொல்லப்பட்டது. அப்படி பண்ணியிருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. ஸோ இது எல்லாத்தையும் அவருடைய வாயிலிருந்து கேட்கணும். ஏன்னா இதில் நம்ம இதில் பார்த்தா இவருடைய பெயர் இது வரைக்கும் எஃப்ஐஆர் அல்ல, விட்னஸ் நம்பர் 82 88 தான் இவர் சேர்க்கப்பட்டிருக்கார். இதே நீங்கள் அந்த ஹைதராபாத்தில் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்துக்கு அந்த வழக்கில் அவர் 11வது அக்யூஸ்டாகவே சேர்க்கப்பட்டிருக்கார். ஸோ இது வரைக்கும் இவர் அக்யூஸ்டாக சேர்க்கலை. ஸோ அதனால அல்லு அர்ஜுன் அந்த புஷ்பா 2 விஷயத்தில், ஆனால் அவர் திடீர்னு வந்ததுனால தான், அது அனௌன்ஸ் பண்ணாமல் வந்ததுனாலங்கிறதுனால அவருடைய வாய்ப்புகள் இன்னும் அதிகம். இது திட்டம் போட்டது. இன்னொன்று, காலையில் 9 மணிக்கு வரேன்னு சொன்ன முதல்ல கரூருக்கு முன்னாடி ப்ரோக்ராம், ஈரோடு ப்ரோக்ராமுக்கு அவர் இங்கே மெட்ராஸில் ஃப்ளைட் ஏறினதே 9 மணி. இன்னொன்று, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டுக்கிறார். இவர் எதுவும் எல்லாரும் போகிற ஃப்ளைட்டில் போய் எக்ஸிக்யூட்டிவில் கூட போகல, இவருக்குன்னு தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு மாத்திரம் 70 லட்சம் ரூபா இருக்கும். ஓகே சார், இப்போது அது ஓகே. இப்போ டெல்லி போகும்போது பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு போனாங்க, வரும்போது ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு வர்றாங்க. ஸோ இதுவே ஒரு விமர்சனத்துக்கு உண்டான ஒரு விஷயமா தான் மாறுது. எக்ஸ்பெஷலி அந்த சிபிஐ அறைக்குள்ளே கிட்டத்தட்ட 100 கேள்விகள் கேட்டதா சொல்லப்படுது. நேற்று முதல் நாள், இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இனி வரும் நேரங்களில் செய்திகளை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் விடை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் இந்த 100 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல.
இல்லை 100 கேள்வி 35 கேள்வி 80 50 கேள்வி இது எல்லாமே அவங்கவுங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையில் 6 மணி நேரம்னு போட்டிருக்கு, தினமணியில் 7 மணி நேரம் நேற்று மட்டும் போட்டிருக்கு. இது எல்லாமே இல்லை சொல்லியிருக்க டைம் படி பார்த்தோம் அப்படின்னா 11:35க்கு ஆஜராயிருக்காங்க. விசாரணை முடிஞ்சது 5 மணிக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 6.5 மணி நேரம் வருது. உள்ள கூப்பிட்டு லஞ்ச் டைமு இந்த பிரேக் இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 4 hours கிட்டையாவது வருது வந்திருக்கும். பட் இன்னொன்று சில நேரம் வெளியில் உட்காருங்க நாங்கள் பேசுகிறோன்னு கூட வைப்பாங்க. ஏன்னா நானும் இந்த மாதிரி வேறு சில விஷயத்தில் சாட்சியாக போயிருக்கேன். கஸ்டம்ஸில் டிஆர்ஐக்கு போயிருக்கேன். விசாரணை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. சிபிஐ நானே சாட்சியாக டிஆர்ஐக்கு போயிருக்கேன். சரியா, அது ஒரு கேஸில் போயிருக்கேன். அதனால இதில் வந்து நேரடியாக அவர்கிட்டருந்து கொஞ்சம் விட்டு திடீர்னு 4 கேள்வி கேட்பாங்க, கொஞ்சம் உட்காருங்கன்னு திருப்பி அவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அவரை குழப்பறதுக்கு நிறைய ஃபைல் எடுத்து நோண்டிக்கிட்டு ஏதோ வச்சிருக்க மாதிரி அவர்கிட்டருந்து எவ்வளவு உண்மையை வாங்கணும். எதிரில் இருக்கிறவன் எதிர்பார்க்காத கேள்வி கேட்கணும். 35 கேள்வியா 100 கேள்வியாங்கிறது இல்லை. அதில் நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டதுலேருந்து என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க திமுககாரங்க எழுதிட்டு இருக்காங்க. அவர் போகிறப்பயே அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாம், எது கேட்டாலும் தெரியல இல்லை போலீஸை கேட்டுக்கங்கன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் தெரியலன்னு சொன்னாருங்கிற மாதிரிலாம் கிண்டல் ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு என்ன நடந்தது, ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி 5 மீட்டிங் போட்டோம், அங்கெல்லாம் இப்படி பிரச்சனை வரல, இங்கே அதுவும் தெளிவாக அந்த பாட்டை இப்போ அவர் அதை பற்றி பேசுவார்னு தெரிஞ்சு அந்த பாட்டு பாடின உடனே அனுப்பப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது இவரும் மேலேருந்து தண்ணி பாட்டிலெலாம் தூக்கி போட்டார். ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இவரை காப்பாற்றினது முழுக்க திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்த நாள் காலையில் போய் ஒரு போலீஸாக நாங்கள் ஒரு மீட்டிங்கை எப்படி பண்ணியிருப்போம், போலீஸுடைய கடமை என்ன, இதில் முழுக்க விஜய் மாத்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த தரப்பையே மாற்றுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் கொலையாளின்னு போஸ்டர் கூட அடித்து டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் அண்ணாமலை பேசினார். அதன் பிறகு இபிஎஸும் பிடிச்சி பேச ஆரம்பித்தோன்னு தான் வழக்கு திசை திரும்பியது. ஸோ அதன் பிறகு கிட்டத்தட்ட விஜயுடைய கிராஃபும் ஏற தொடங்கியது. பட் ஓரளவுக்கு நான் சொல்கிறது இது படியாக நம்ம மீடியா எடுக்கிற சர்வேக்கள் சரி என்று சொன்னால் அவருடைய கிராஃப் ஏறுது. இப்போ இதில் 2 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, பிஜேபி அவரை தன்னுடைய கூட்டணியில் சேர்க்க வேண்டும், அதற்கு இதையும் ப்ரெஷராக வச்சுக்கிட்டு, இன்னொன்று ஜனநாயகன் ரிலேஸையும் ப்ரெஷராக வச்சுக்கணுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா அவர்கள் முன்னால் இருந்த பிளானில் விஜய் தன்னோடு வருவதை விட அவர் ராகுல் காந்தியோடு சேர வேண்டும், காங்கிரஸோடு தனி கூட்டணி அமைக்கணுங்கிறது தான் பிளான். ஏன்னா விஜயோடு வரும் ஓட்டுக்கு, விஜய்க்கு இன்றைக்கி ஒரு 15% குறைந்தபட்சம் வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 20லேருந்து 34 வரை சில சர்வேக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 15%ல் ஒரு 5% நிச்சயமாக மைனாரிட்டி ஓட்டுகள். அவர் இங்கே பிஜேபிக்கு வரார், கூட்டணிக்கு வராருன்னா அதில் 80% வராது. ஸோ இன்னொன்று அதை இன்னும் அந்த பக்கம் கன்சாலிடேட் ஆகி மொத்தமாக கூட போகலாம். அதிமுக 1% ஏதோ இருந்ததுன்னா அதுவும் அந்த சைடு போகிறதுக்கு. ஸோ இவரால் வருவதை விட அதுக்கு காங்கிரஸோடு போனால் தான் இருக்குது. சார், இது எல்லாமே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க சிபிஐ என்ற ப்ரொஃபஷனல் ஏஜென்சி தான் செய்யுது. ஸோ இதில் விஜய் தனக்கு என்ன தெரியும், அன்னைக்கு ஏன் ஏற்பட்டது, ஏன்னா அவர் மேலேருந்து இருக்கிறதுலையே அட்வான்டேஜஸ் பொசிஷன் மேலேருந்து அவர் பார்த்துருக்கார். மீதி எல்லாரும் கீழே தான் இருந்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். பட் செக்யூரிட்டியை தவிர மீதி எல்லாமே வேறு லெவலில் தான் பார்த்து, இவர் ஒருத்தர் தான் மேலேருந்து சம்பவத்தை பார்த்துருக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதில் யார் காரணம், ஏன்னா ஆதவர்ஜன் காருக்குள்ளே இருந்ததோ நிர்மல்குமாரோ இருந்தால் தெரிஞ்சிருக்காது. பட் இவர் மேலேருந்து அட்வான்டேஜஸ் பொசிஷன்லேருந்து பார்த்ததில் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் யார் இது வரைக்கும் இதை பற்றியே பேசலை அப்படிங்கிறாங்க. யாரை கேள்வி கேட்டப்போ அந்த செருப்பு வீசியவர் யாருன்னு இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணல அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக சிசிடிவி ஃபுட்டேஜில் அது இருக்கும். ஸோ அதையெல்லாம் இவரும் தன்னுடைய தரப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. இதில் திமுக இப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துருப்பாங்க நான் நினைக்கல. பட் கலவரம் தூண்டி விஜயை இது மாதிரி போகிறதுக்கு இனிமேல் பயப்படணும்னு ஒன்று யோசிச்சிருப்பாங்க. பட் இது அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கு இவருடைய பேச்சிலிருந்து ஆதாரத்தை எடுக்கிறதுக்கு தான் சிபிஐ பார்த்துருக்கேன். ஏன்னா முழுக்க போலீஸ் தான் இவருக்கு பர்மிஷன் கொடுக்குது. போலீஸ் கொடுத்த டைம் 3லேருந்து 7 மணி தான். ஸோ இவர் சொன்ன டயத்தில் தான் வந்திருக்கார். அதனால பட் ஒன்று இவங்க அதை முன்னாடி போட்டது. அப்போ ஏன் போலீஸ் ஏன் அவங்க 12 மணிக்கே உட்கார விட்டாங்க?
சரி 7 மணிக்கு 4 மணிக்கு மேலே தான் பர்மிஷனே கொடுத்துருக்கம்மா, நீங்கள் இப்போ வராதிங்கன்னு அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அடுத்தது இவர் வர வேண்டிய வழி, அதாவது அந்த பர்டிகுலர் ஜங்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் சுற்றி மாற்று வழியில் வந்தார் அப்படின்னா இது எல்லாமே போலீஸோட பேசிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த பேச்சிலேயே விஜய் ஆரம்பித்தப்போ போலீஸுக்கு நன்றின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். ஸோ இதில் போலீஸ் தரப்பு எங்கே கோட்டை விட்டது, உள்ளுக்குள்ளே யார் பூந்து இது திட்டமிட்டு இந்த கலவரம் செய்தார்களா, அதை பற்றி விஜயுடைய கருத்து நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வக்கீலுங்க சொல்லி கொடுத்தது இதையெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இழுத்து மைண்ட் டென்ஷன் கொடுத்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் எடுக்கிறது. ஏன்னா அதுதான் போலீஸுடைய இது. ஏன்னா என்ன தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் மாற்றி கேள்வி கேட்குறப்ப நீங்கள் உடஞ்சிடுவீங்க. அதைத்தான் எதிர்பார்த்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ சிபிஐக்கு வேண்டியது கிடச்சிருக்கும். ஏன்னா இதை இவர் சொல்கிறத வச்சுட்டு தான் நாளைக்கு அவரை கூப்பிட்டார், செந்தில் பாலாஜியை கூப்பிட்டா, இந்த வீடியோ இருக்குது, அவர் மேலேருந்து பார்த்துருக்காரு, எல்லாமே நடந்திருக்குன்னு அவரையும் காரணம் பண்ண முடியாது. மிக நிச்சயமாக இன்றைக்கோ நாளைக்கோ பொங்கல் முடிந்தவுடன் செந்தில் பாலாஜி அழைக்கப்படுவார், அவரும் விசாரிக்கப்படுவார். காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து ஜனநாயகன் படத்தை முடக்கிறாங்க அப்படின்னு பேசுனது எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சினிமா என்பது ஒரு பெரிய மீடியா, உங்களுக்கு அதனுடைய பலம் மிக அதிகம். அதில் தவறான விஷயங்கள் இருந்தாலோ மதத்தை தாண்டி பேசினாலோ பல படங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி திமுக கூட்டணியின் ஆட்சியின் போது எனக்கு தெரிஞ்சு 2 மலையாள படங்கள் கிறிஸ்துவ சர்ச்சில் நடந்த உண்மை சம்பவங்களை வச்சு எடுத்த படங்கள் இன்று வரை வெளியிடாமல் தடையில் சிக்கியிருக்கு. ஒன்று பிதாவும் புத்திரம்னு நினைக்கிறேன், இன்னொன்று கிராஸ் வாக்ஸ்ன்னு ஒரு படம். ஸோ 2 மலையாள படங்களும் முழுக்க உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் எடுத்தது. ஆனால் இவங்க தடுத்திருக்காங்க. சோனியா காந்தியை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் ரெட் சாரிங்கிற புத்தகம் இவங்க ஆட்சி காலத்தில் அது வெளியிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் இது ரெண்டையுமே அவங்க ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த படம் தடுக்கப்பட்டது நிச்சயமாக பிஜேபி கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கு. இவங்க ரியாக்ஷனும் லேட். அதாவது அவங்க அப்போவே கொடுத்துருந்தாங்கன்னா லேட் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ ரிவ்யூக்கு நீங்களே போங்கன்னு இவங்களே கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு 29ஆம் தேதி ரிவ்யூக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா, இவங்க 7ஆம் தேதி போய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இவங்களும், ஏன்னா இன்றைக்கி இப்போ நம்ம பேசுகிறது ஏன்னா இன்றைக்கி நம்ம 13ஆம் தேதி அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன், 9ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 18 வரைக்கும் விடுமுறைகள் இருந்தால் அதை அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். முதல் நாள் 12 கோடி கலெக்ஷன் எடுத்த பராசக்தி நேற்றுக்கு 3 கோடியாக குறைஞ்சிடுச்சுன்னா கிட்டத்தட்ட விஜயும் இது தள்ளி போகணும்னு பிளான் பண்ணது. பட் அவர் எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவில் பிஜேபி விளையாடுதான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்பாக இருந்தால் கூட மதிய இது பெஞ்சுக்கு போகிறப்ப சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு இது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா நேரடியாக ஆன்லைனில் கேட்டிருக்காருன்னா இது தலையீடு மேலிருந்து வருதுன்னு தெரியுது. ஸோ இதன் மூலமாக கூட்டணியை, அதாவது விஜய் தனியாக நிற்காமல் காங்கிரஸோடு சேரணும், அப்படி இல்லைன்னா தங்கள் கூட்டணிக்கு வரணும் என்பதற்கு ஒரு அழுத்தமாக இருக்கலாம். பட் ராகுல் காந்தி இன்னைக்கு நேரடியாக சப்போர்ட் கொடுத்ததுனால அவர் வரைக்கும் ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் இப்போ ராகுல் காந்தி, ஆமாம் அவரே இல்லை, அதை தாண்டியும் மேலும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. காலகிரி இன்னும் பலர் இது கார்த்தி சிதம்பரமும் சொல்லியிருக்காரு அவர் கூட்டம் வருது. ஸோ அதனால இப்பொழுது ஏன்னா இப்போ ஒரு பயம் என்ன எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொன்னால், அப்படி விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் சிதம்பரம் தலைமையில் செல்வ பெருந்தகை எல்லாம் காமராஜ் தமிழ் காமன்ல காங்கிரஸ்னு துவக்குவார்னு. ஸோ இது நானே சப்போர்ட் பண்ணுறேன்னு இன்றைக்கி வெளியில் வந்திருக்காரு என்று எடுத்துக்கொள்ளலாம். பட் இது எல்லாமே சார், ஒரு படம் ஓடணும்னா மக்களுக்கு பிடிக்கணும். அது எவ்வளவு பட்ஜெட் படமாக இருந்தாலும், இப்போ 142 கோடின்னு அஃபிஷியலாக சொல்கிறாங்க, பேப்பர்லாம் 250 கோடிங்கிற பராசக்தி 2வது நாள் ஊற்றிக்கிச்சு. அதனால் இது அந்த படத்தில் சம்பவம், ஏன்னா பராசக்தி படத்தில் உதாரணமாக அந்த பக்தவச்சலம் கேரக்டர் இவங்களை முதல்லையே தடியடி பண்ணி ஷூட் பண்ணியிருந்தா நின்று இருக்கும். அதை பேசியது பெரியார் எனப்படும் ஈவே ராமசாமி நாயக்கர், அதை இவர் பேசலை. ஸோ திட்டமிட்டு அந்த மாதிரி திணிச்சது. இதை பற்றி இப்போ விமர்சனம் வருதுனால கண்டிப்பாக அந்த படம் ரிவ்யூ பண்ணி வரலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் தவறு இல்லை. பட் டிலே பண்ணாமல் இதை கூட அடுத்த 2 நாள் 3 நாளில் பார்த்துட்டு முடிஞ்சால் 14-15க்குள்ளே கொண்டு வந்தால் கூட இந்த வார வீக்கெண்டும் கிடைக்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.